ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் டே vlog தான் பார்க்க போகிறோம். இதுதான் எங்களோட ஏரியா சுற்றி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இன்றைக்கி ஆக்சுவலி க்ளவுடியாக இருக்குது, கிளைமேட்டே வந்துட்டு நல்லா க்ளவுடியாக நல்லா இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெந்தய தண்ணி நான் நைட்டு வந்துட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் வெறும் வயிற்றில் வந்துட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வருவேன். வயிறு வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா ஹெல்த்தியான ஒரு விஷயம். தென் ஆஃப்டர் நான் யோகாசனம் வந்துட்டு பண்ணுவேன். இதுதான் மார்னிங்கு மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறதுக்கு வியூ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த யோகாசனம் நான் ரெகுலராகவே வந்துட்டு யோகாசனமும் அப்புறம் ஸ்கிப்பிங் வந்துட்டு நான் பண்ணுவேன். அது வந்துட்டு ரெண்டுமே ஸ்டாமினா வந்துட்டு கொடுக்கும். யோகாசனம் பண்ணும்போது நல்லா நீ பெயின், மசில் பெயின் அதெல்லாமே வந்துட்டு ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பால் டீ. நான் வந்துட்டு பால் டீ வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். நல்லா டீ தூள் போட்டு சுகர் போட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு எனக்கு பால் டீ வந்துட்டு குடிப்பேன். டீ லவரும் கூட. அதனால் எனக்கு பால் டீனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடைசியாக வந்துட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளை போட்டு நல்லா வந்துட்டு டீ வந்துட்டு வச்சு குடிக்கும் போது சுட சுட வச்சு குடிக்கும் போது சூப்பராக இருக்கும். அப்புறம் கோலம் டெய்லியுமே வீட்டில் வந்துட்டு கோலம் போடுவேன். நல்லாயிருக்கும் கோலம் போடும்போது, வீடே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்ன டிஷ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்துட்டு சன்னா மசாலா அண்ட் வெண்டைக்காய் பொரியல் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு வச்சோம். ஸோ சன்னா மசாலாவுக்கு வந்துட்டு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து சப்பாத்திக்கான எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள். ரொம்ப தண்ணியில் வந்துட்டு உப்பு போட்டு மாவு போட்டு கலந்து எப்பயும் போல் நார்மலாக வந்துட்டு நம்ம கலந்து நல்லா சாஃப்டாக கலந்து அதை அப்படியே கப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாவே போதும். நல்லா வந்துட்டு சாஃப்டாக வந்துடும். அந்த டைமில் வந்துட்டு எங்கள் வெளியில் இருக்கிற செடிக்கெலாம் நான் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரோஸ் செடி, அப்புறம் நிறையா இந்த ஹெர்பல் செடி தான் நிறையா இருக்கும். இந்த துளசி, திருநூற்றிப்பத்து, மணி பிளான்ட் இந்த மாதிரி செடியெல்லாம் இருக்கும். அதனால் தண்ணியெல்லாம் ஊற்றினேன். அப்புறம் வந்து துணி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சுது, அதனால் இன்றைக்கே துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி துணியை போட்டேன். என்கிட்ட இருக்கிற பிராண்ட் சாம்சங் பிராண்டு. ஆஃப்டர் தட் பாத்திங் டைமு. ஸோ இதுதான் என்னோடய இன்றைக்கி நான் அவுட்ஃபிட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேவி ப்ளூ. அண்ட் என்னோடய இயரிங்ஸ் வந்துட்டு இதுக்கான இயரிங் இதுதான் போடுறேன். இது வந்துட்டு பாப்பாவோட அவுட்ஃபிட். இது நெக்ஸ்ட்டு குளித்ததுக்கப்புறம் சிம்பிளான ஒரு மாய்ஸ்சரைஸ் க்ரீம். டெய்லியுமே வந்துட்டு நான் ஒரு மாய்ஸ்சரைஸ் க்ரீம் வந்துட்டு போட்டு தான் நான் வந்துட்டு ஆரம்பிப்பேன் மேக்கப்பு. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கின் வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்துட்டு லிப் பாம் நிவ்யாவோட பிராண்டோடது. அவ்வளோதான், முடிச்சாச்சு. மேக்கப் வந்துட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இயரிங் வந்துட்டு போட்டுட்டு டே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்ம. அவ்வளோதான். முடிச்சதுக்கப்புறம் என்ன, நம்மளுக்கு சாமி கும்பிட்றது தான். நெக்ஸ்ட்டு சாமிக்கிட்ட வந்தாச்சு. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் போதும், டெய்லியும் வந்துட்டு சாமிக்கு இப்படி விளக்கு ஏற்றி அப்புறம் ஊதுபத்தி பற்றி நம்ம சாமி கும்பிடும்போது அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு பாப்பா கூட இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் சாமி பாட்டை போட்டு அப்படியே கொஞ்சம் விளக்கேற்றி ஊதுபத்தியெல்லாம் வச்சு பண்ணோன்னே ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான். சப்பாத்தி வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் போடுறது வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு போடுவேன். இது என்னோடய மாமியார் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. இது இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், 3 லேயர்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் எவ்வளோ ஹார்டாக போட்டாலுமே சாஃப்டாக வரும். 2-3 ஹவர்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சு சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி சப்பாத்தி வந்துட்டு போடும்போது. இது எனக்கு நல்லா பிடிக்கும். ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது. அண்டு துணியெல்லாம் துவைச்சாச்சு. ஸோ காய போடுற டைமு. துணி காய போட்டுட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் மதிய டைமில் நல்லா வந்துட்டு மழை வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணலான்னா, ஒரு கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருந்துச்சுன்னு கேசரி பண்ணலான்ட்டு நான் வந்துட்டு கேசரிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு பேனில் வந்துட்டு நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ரவை இருக்குங்க இல்லையா, ரவை வந்துட்டு 1 கப் ரவை வந்துட்டு போட்டு அதை நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு செகண்ட் டைம் வந்துட்டு போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் அதே பேனில் வந்துட்டு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு 1 கப் ரவைக்கு வந்துட்டு 2 கப் தண்ணி வந்துட்டு நான் ஆட் பண்ணேன். ஸோ நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் கூட நான் ஆட் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ரோஸ்டட் ரவா வந்துட்டு போட்டு நம்ம நல்லா வந்துட்டு கலக்கினோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு அப்படியே கிடைக்கும். அந்த டெக்ஸ்சர் வரும்போது நம்மளுக்கு அந்த கேசரி பவுடர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும்.
ஸோ கட்டி பிடிக்காமல் இருந்துட்டு அப்படியே வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இந்த டைமில் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு தெரியும். கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணால் சுகர் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு 1 கப் ரவைனால நான் 1 கப் சுகரை வந்து ஆட் பண்ணேன். கொஞ்சம் கம்மியாக தான் நான் பண்ணினேன். ஆனால் எனக்கு சுகர் ஆக்சுவலி பத்தலை. ஸோ அதனால் நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சுகர் வந்துட்டு நான் ஆட் பண்ணேன். பாருங்கள், சுகர் ஆட் பண்ண வெயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆகுதா, அது சுகர் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் லூஸ் ஆகும். எனக்கு சுகர் பத்தாதனால நான் இன்னும் கொஞ்சம் சுகர் வந்துட்டு ஆட் பண்ணி இதில் வந்துட்டு போட்டேன். உங்களுக்கும் வந்துட்டு எந்த அளவுக்கு வேணும் சுகர் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர் நான் கடைசியாக வந்துட்டு நெய்யில் வந்துட்டு திராட்சையை வந்துட்டு நல்லா இது பண்ணி, முந்திரி என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, முந்திரி இல்லை, ஸோ திராட்சை தான் இருந்துச்சு. ஸோ திராட்சையை போட்டு பண்ணி கடைசியாக எடுத்து ரவையில் வந்துட்டு போட்டேன், கேசரியில் வந்துட்டு போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கேசரி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுட 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 இந்த கிளைமேட் மழைக்கும் வந்துட்டு இந்த சுட 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 இந்த ஸ்வீட் வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. நல்லா அப்படியே வாயில் வந்துட்டு நழுவிட்டு போணுச்சு, அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா, நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு படிச்சுட்ருக்கேன். ஸோ நான் வந்துட்டு படிச்சுட்ருந்தேன். ஆக்சுவலி முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் படிச்சுட்ருந்தேன். பாப்பாவுக்கு வந்துட்டு கேசரி போட்டு கொடுத்து கப்பில் போட்டு கொடுத்து நான் கொஞ்சம் படிச்சுட்ருந்தேன். அவள் கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்துக்குன்னு பரணி தீபம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஏற்றுவோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பிளேட்டில் வந்துட்டு மஞ்சள், கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த விளக்கு மேலெலாம் வந்துட்டு நல்லா சுற்றி வச்சோம் அப்படின்னா நல்லா பார்க்க வந்துட்டு அழகாக இருக்கும். கார்த்திகை தீபம் முன்ன நாள் வந்துட்டு பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு தீபம் வந்துட்டு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு கோலம் வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் போடும் போதே என் பாப்பா கொஞ்சம் ராவடி பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ கோலம் எப்படியோ கோலம் போட்டு முடித்து அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தீபம் வந்துட்டு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ செம்ம காற்று, நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. நான் கொண்டு வரும்போதே வந்துட்டு அணிஞ்சிச்சு, கையிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே அணிஞ்சிருச்சு. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஏற்றி வச்சு தீபம்லாம் ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் நடுவில் வச்சு அப்புறம் சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எப்படியோ வந்துட்டு பரணி தீபத்தை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டெய்லி ரொட்டீன் லைஃப். ஸோ அதாவது இன்னைக்கான ரொட்டீன் லைஃப் வந்துட்டு பார்க்கும்போது இதுதான் வந்துட்டு இருந்தது. ஸோ நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி தீபம், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி சாமி கும்பிட்றது, இந்த தீபம் ஏற்றுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் நான் வந்துட்டு பண்ணிவிடுவேன். அண்ட் 3 சைடும் வந்துட்டு விளக்கேற்றியாச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஆல்.